காவேரியும் விஜயும் என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அதாவது நிவினுடைய வாழ்க்கையை இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? இவங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. இப்போ திடீர்னு இல்லை நீங்கள் எடுப்போம் ஒன்றா இருக்கக்கூடாதுனோ, இல்லை நீங்கள் எடுப்போம் ஒன்றா தான் வாழணும்னோ யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ ஆத்திரம் வரும். இந்த விஷயம் கூட இல்லை, இவ்வளோ பெரிய ஒன்றா வாழ்றது கூட இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்மளோட வாழ்க்கையில் முடிவுகளை மற்றவங்க எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எரிச்சலும் கோவமும் வரும். இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு நிவினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நிவினை வர வச்சுட்டு நிவின் வந்துருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வரல, அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டார். அப்போ அவர் வரமாட்டாரா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது இப்போ விஜய் என்ன சொல்லணும்? சரி, உங்கள் அக்கா தான் லூசுத்தனமாக எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத நம்பிக்கை வச்சுக்காத. உனக்கு உன்னை வேணான்னு சொல்கிற ஒருத்தன் கூட நீ எதுக்கு வாழணும்? அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலங்கிறானே, அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லணும். அதான் மூளையுள்ள ஒரு மனிதர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் காவேரியும் சரி விஜயும் சரி, இந்த யமுனா அண்ட் நிவினுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ட்ராக் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு இடம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜயும் காவேரியும் கடன் கிளம்பி ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு லைட்டாக மூளைக்கிட்ட ஒரு கட்டை ஒன்று மண்டையில் ஒரு கட் பண்ணி அந்த மூளையை மட்டும் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 பேரும் தனியாக செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணி உயிரை காப்பாற்றி கூட்ட அந்த பொண்ணுக்கிட்டக்க நிவின் மண்டையவே ஆட்டாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் காவேரி பண்ணதே தப்பு. இப்போ விஜயம் அதே தப்பு பண்ணிவிட்டு நாளைக்கு இதே கோயிலில் உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும், நான் இல்லைனா விஜய் கிடையாது, இதுக்கப்புறம் நான் அஜித் பேரை மாற்றிப்பேங்கிற மாதிரி அவரே தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான்ப்பா ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும்? உங்கள் விஜய்க்கும் காவேரிக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியல. கம்ப்ளீட்டாக மரகலண்ட மாதிரி பிஹேவியராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிவினுக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அதுவும் பெரியவங்க பண்ணாங்க அப்படிலாம் சரி ஓகே, அந்த காலத்து ஆளுங்க இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணாங்கலாம். நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு காதல் இல்லை, அவர் காவேரி தான் காதலிக்கிறாங்கிறாரு, இல்லைன்னா நான் தனியாக விட்ருங்க, நான் பேசாமல் இருக்கேங்கிறாரு. அவரே மூவ் ஆன் ஆகிடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, சரி கான்ட்ராக்ட் மேரேஜில் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அவரை கூட்டது இதே வீட்டில் இருக்க வச்சு யமுனா கூட கட்டி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 பேர் ஜோடியாக இருக்கும்போது பார்த்து அவர் எனக்கு கிடைக்கல காவேரி, விஜய் கிடைச்சிட்டாங்க. ஏன்னா காவேரிக்கும் யமுனாவுக்கும் இடையில 1000 டிஃப்ரென்சஸ் இருக்குது கேரக்டர் வைஸில். ஸோ இப்போ அந்த சமயத்தில் அதில் 1000 பிரச்சனைகள்லாம் வருங்கிறத பற்றி எதை பற்றியுமே யோசிக்கல. ஒரு மாதிரி கதையே சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நிவின் கிளம்பி என் வாழ்க்கையில் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாரா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு திருப்பி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அதை வீட்டில் ஒத்துக்க வைக்கிறேன், அதை வச்சு ட்ராக்கை இழுத்துட்டு போகிறேன்னு கொண்டு போனாங்க அப்படின்னா நமக்கு டயர்டாக தான் இருக்கும். இந்த கல்யாண ட்ராக்கில் துளியளவும் நமக்கு விருப்பம் இல்லை. பேசாமல் இதை விட்டு அடுத்த கட்டமாக எதுக்காச்சும் போகலாம். ஒரு காப்பகத்தில் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்து கமில்ல காப்பகம்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்த்து தெரப்பிஸ்ட்டை என்னென்ன பண்ணணுங்கிறத பேசி யமுனாவை மீட்டு வெளில கொண்டுறதை விட்டுட்டு இது தேவையில்லாத வேலை செய்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளீட் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.